வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் நான் செய்ய போறேங்க. அது என்னங்கன்னா பழ பாயாசம். ரொம்ப ஈஸியா நம்ம சாமிக்கு படைச்ச கனிகளை வச்சு எப்படி பழ பாயாசம் செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். பழ பாயாசம் செய்யறதுக்கு அடுப்பு ஒரு குண்டா வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்லங்க ஒரு 50 கிராம் நான் வெள்ளை ரவை வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாங்க. இந்த ரவை வந்து நெய்ல கொஞ்சம் பொன்னிறமா வணங்கட்டும். அடுப்பு கம்மியாக வச்சுட்டுங்க. ரவையை நல்லா வணக்கணுங்க. வெசையாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரவை தீஞ்சு போயிருங்க. அப்புறம் பாயசத்தோட கலரே மாறிடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரவை நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ரவை இப்போ நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பழ பாயாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள இதை செஞ்சிடலாங்க. இந்த பழ பாயாசம் தமிழ் புத்தாண்டுக்கு செய்யறப்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்ச பழங்களை எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு இனிப்பு செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த பாயாசத்தை வச்சு ஃபர்ஸ்ட் சாமிக்கு கொஞ்சம் நெய்வேத்தியம் வச்சிருங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. ரவை நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னாங்க ரவை நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ சர்க்கரை போட்டுடலாம். 50 கிராம் ரவை போட்டேன். அதுக்கு ஒரு 80 கிராம் சர்க்கரை போடுறாங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இது கொஞ்சம் சர்க்கரை எச்சு போட்டுக்கணும். நீங்கள் சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிடாதீங்க. எச்சப்படாமல் சாமிக்கு எடுத்து வைங்க நெய்வேத்தியம். இதுக்கு கரும்பு சர்க்கரை போட்டிருக்கேன். அதனால இதோட பாயசத்தோட கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நீங்கள் அஸ்கா சர்க்கரை போட்டிங்கன்னா அப்படியே பியூர் ஒயிட் கலராக வரும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ சர்க்கரை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பழத்தை போடணும். இது ஆறுற கேப்ல நம்ம போய் எல்லா பழத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால நீங்க வைக்கும் போதே கொஞ்சம் இலக்கமா வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாயாசம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் வெட்டி வச்ச பழத்தெல்லாம் போட்டுடலாம். நான் 1 கப்பு கொய்யாப்பழம் வெட்டி வச்சிருக்கேங்க. 1 கப்பு மாங்காங்க. இது 1 கப்புக்கு திராட்சை பழங்க. இது 1 கப்புக்கு ஆப்பிள். இது கொஞ்சமாக பாயாசம் வச்சங்காட்டி எல்லா பழங்களும் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் என்னென்ன வகையான பழம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பாயாசத்துலேங்க பெலாச்சொலை, வாழைப்பழம், அன்னாச்சி பழம் போடும்போது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லங்க நீங்கள் கொஞ்சம் மில்க் மேடு ஆட் பண்ணிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். மில்க் மேடு இல்லாட்டி நம்ம கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க பெரியவங்க கூட இந்த மாதிரி பழ பாயசமாக வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் இதில் வேணுன்னா கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மனமாக இருக்குங்க. நான் வருஷம் இந்த பழ பாயசம் தான் செஞ்சுங்க. நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பழ பாயசத்தை செஞ்சு புத்தாண்டை அருமையாக கொண்டாடுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.